சாண மிஷினை வச்சு சாணம் லைட்டாக பிடிச்சிருக்கோம். இன்னும் உட்காருதா என்னன்னு தெரில. அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. வணக்கம், நான் தான் அவங்க மதன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தான் வந்து RC 200 GP எடிஷனுக்கு ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். ஹேண்டில் பார் ரேஸ் பண்ண போறோம். ரேஸ் பண்ண முடியுமா என்ன எதுனே தெரியல. ஒரு சின்ன ட்ரை தான். அது என்னன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னென்ன ஸ்பேர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கு முதல் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். நான் போய் கோயம்புத்தூர் போய் ஸ்பேர் ஓல்டு மார்க்கெட் போய் ஸ்பேர் வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த ஸ்பேர் வாங்கின வீடியோ நீங்க பாக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், இல்லாட்டி எண்ட் ஸ்கிரீன் கார்டில் கொடுக்குறேன். ஓகே ஸ்பேர், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல போட்டுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்கொயர் ஃபைனலி வந்து மாமா கடைக்கு ரீச் ஆயிட்டோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்த்துருக்காரு. மாமா வந்து வீடியோவில் வர கொஞ்சம் சைப்படுறாரு, அதனால வந்து அவர் காட்ட மாட்டேன். ஒவ்வொரு வேலையும் என்ன முக்கியமான வேலை பார்க்குறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்னென்ன ஸ்பேர் வாங்கியிருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன ஸ்பேர் வாங்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து டாப் பிளேட்டு டியூக்கு ஜென் 1 டியூக் 200 ஜென் 1 டாப் பிளேட். இது வாங்கினோம். இதுதான் அங்கே ஓல்டு மார்க்கெட்டில் வாங்கினோம். இதுவும் அங்கே தான் வாங்கினோம். ஹேண்டில் பாரு, டியூக் ஹேண்டில் பார், இது ஓல்டு கிட்டோட. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வர போல்ட்டு நட்டு வித் வாசர் கிடைக்கல. இந்த வாசர் வந்து ரெடிமேடு வாசரு, கம்பெனி இது கிடையாது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷு தான் கிடைக்கவே இல்லை. இதில் ஒரு புஷ் வரும், இது மட்டும் தான் இருந்தாங்க, புஷ் வரல. இது புதுசாக நான் வாங்கி போட்டேன். இதெல்லாம் தான் ஸ்குவாட் நான் வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு. இதை தான் இப்போ நம்ம வண்டியில் மாட்ட போகிறோம். ஓகே ஸ்குவாட், மாட்டுறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக பேஸ் வந்து அதிகமாக இருக்குது, கீழே லாக் செட் இடிக்குது. அதனால லைட்டாக இது பண்ணியிருக்கோம். அது என்ன லைட்டாக குறைச்சிருக்கோம் அளவு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துவாங்க. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தான். இந்த அளவு மட்டும் குறைச்சிருக்கு லைட்டா. அது என்ன சாண மிஷினை வச்சு சாணம் லைட்டா பிடிச்சிருக்கோம். இன்னும் உட்காருதா என்னன்னு தெரியல. இன்னும் கீழே லாக் செட் இடிக்காம இருந்தா அப்படியே மாட்டுறதா. மற்றபடி உட்காந்துருச்சு டாப் பிளேட்டு. ஓகே ஸ்கொயர், நான் மாட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஸ்கொயர் பாதிலே வீடியோ நின்றுக்கும். நேற்று வந்து லேட் ஆகி போச்சு நான் மாத்திட்டு கிளம்புறதுக்கு. இப்போ பாதி வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே நான் வீடியோவே எடுக்கல, ஏன்னா மாட்ட முடியுமா முடியாதா என்னன்னே தெரியல. அதனால உங்களுக்கு இந்த வீடியோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன் நான் என்னென்ன மாற்றினேன் அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹேண்டில் பார் டாப் லைட்டை வந்து நான் லைட்டாக ட்ரிம் பண்ணி பார்த்துமே லாக் செட் வந்து முட்டலை. ஆனால் அடுத்து என்ன எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டர் கிட்ட நான் மாட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த போல்ட்டு நீளம் அதிகமாக இருக்கும், அது இடிச்சிச்சு. அதை சாணம் பிடிச்சிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துவாங்க. வீடியோ பார்த்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த போல்ட் வந்து கீழே நம்ம அந்த ஹேண்டில் பார் நம்ம திருப்போம்ல, அப்போதைக்கு அது இடிச்சிச்சு. அதுக்கோசரம் அதை ட்ரிம் பண்ணேன், வெட்டினேன். அதுக்கப்புறமும் வந்து நமக்கு இடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, அதுக்குன்னு வாசர் அந்த டாப் லைட் உட்காருது பார்த்தீங்களா உங்களுக்கு, அது கோன் செட், அது ஸ்டெம்பு, டீ ஸ்டெம்புன்னு சொல்லுவாங்க. அந்த டீ ஸ்டெம்பு அந்த உட்கார இடத்துல, அந்த டாப் லைட் உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா வாசர், ஒரு ரவுண்டு வாசர் வரும். நான் ஃபுட்டேஜ் வேணா ஆட் பண்றேன், அதை பாருங்க. அந்த வாசர் இல்ல ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு ஒரு வாசர் போட்டு, அது உட்கார இடத்துல 2 வாசர் போட்டோம். அது வாசர் வாங்க போனா வாசரே கிடைக்கல. நம்ம ஆட்வர்ட்ஸ் கல்ல கேட்டு பாருங்க, கிடைக்கும் கண்டிப்பா. அந்த செட்டார வாசர் கிடைக்காது, வேற வாசர் கிடைக்கும். அதை வாங்கி அதை உள்ள கிரைண்ட் பண்ணணும். ஏன்னா அளவு பத்தல, ஓட்ட சின்னதா கிடைச்சிச்சு அந்த வாசருக்கு. அதனால அதை கிரைண்ட் பண்ணோம். அந்த கிரைண்ட் பண்ண வீடியோ பாட்டுவாங்க. பாத்தீங்கன்னா கிரைண்ட் பண்ணிருவோம். அதை கிரைண்ட் பண்ணி அதை போய் லேத்துல கொடுத்து கிரைண்ட் பண்ணி திருப்பியும் கொண்டு வந்து நான் மாட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 5 to 6 மணி ஆயிப்போச்சு. அதை வச்சு டாப் லைட்டை ஃபிட் பண்ணி பார்த்தா ஃபிட் ஆயிடுச்சு. ஒரு வழியா டாப் லைட்டை ஃபிட் பண்ணிட்டோம். டாப் லைட் ஃபிட் பண்றதுக்கே நமக்கு 6 ஆகி போச்சு. பாத்துங்க நான் என்ன நிலைமையில இருந்திருப்பேன்னு. வண்டி எல்லாத்தையும் கழட்டி போட்டிருக்காங்க. நல்ல வேலை நம்ம நல்ல நேரம், எந்த வேலையும் வரல மாமா கடையில. ஆனா எவ்வளோ பரவாயில்லைங்க, நம்ம மாமா வந்து பொறுமையா நின்று நிதானமா எல்லாம் பண்ணி தந்தாரு. அது டாப் லைட் உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை, ஒயரிங் எட்டலை. டாப் லைட்டு ஹேண்டில் பார் உட்கார வச்சு பார்த்தா ஒயரிங் எட்டலை. திருப்பியும் ஒயரிங்க்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி ஃபுல்லாக கழட்டி இருப்போம். அந்த கழட்டின வீடியோவை நீங்கள் பார்த்துவாங்க. நான் அதில் வாய்ஸ் ஓவரோட கொடுத்துருப்பேன். ஒரு சின்ன சின்ன பிட் வரும், அது மட்டும்தான் நான் எடுக்க முடிஞ்சு. அதுக்கு மேலே எடுக்க முடியல. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துவாங்க. என் வண்டி எப்படி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, கரைங்கெலாம் கழட்டியாச்சு.
பையன் அங்கே நிற்கிறியான். ஓய்யோ நெஞ்சே வலிக்கு ஸ்குவாட் எல்லாத்தையும் கலட்ட திருப்பி மாட்ட முடியுமான்னு தெரில. அது வேற மாட்டிடலான்றார் மாமா. பார்ப்போம் என்னான்ட்டு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து ஒயரிங் கிட் வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள், பிரேக்கு டியூப் எட்டணும். இதுதான் மெயின். அடுத்து இந்த 3மே எட்டணும். அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கஷ்டம் கொடுத்தது வந்து கிளச் கேபிள் தான். கிளச் கேபிள் வந்து ஓரளவு கெட்டுது, கிட்டத்தட்ட 1 இன்ச் பத்தலை. கிளச் கேபிள் பத்தாதனால கிளச் கேபிளை நமக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்து ஆக்சிலேட்டர் கேபிள் போனோம். ஆக்சிலேட்டர் கேபிள் போனால் ஆக்சிலேட்டர் கேபிளை கலட்டினா பார்த்தீங்கன்னா அது சுத்தமாகவே பத்தலை. மொத்தம் இதாக இருக்குது. அது 1 இன்ச் 2 இன்ச் பத்தலை. நாங்கள் அதுக்கு வந்து வடக்கு நண்பர் ஒரு கடை இருந்துச்சு. வடக்கு நண்பர் கடைக்கு போயிட்டு ஆக்சிலேட்டர் கேபிள் கேட்டதுக்கு 220 கேபிள் தந்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் நான் அதை வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்னென்ன ஜாமான்னு. ஆக்சிலேட்டர் கேபிள் வேலை முடிஞ்சிச்சு. அதை முடிக்கிறக்கே மணி 7 ஆகி போச்சு. அடுத்து வந்து பிரேக் டியூப்பு. அது வந்து உள்ளே சும்மா லைட்டாக ஒரு நட்டு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சைஸ் நட்டு. அதை கழட்டி விட்டு பிரேக் டியூப்பை எடுத்து மாட்டிட்டோம். பிரேக் டியூப் வந்து பெரிய பிரச்சனை வைக்கணும்னு நினச்சோம். கடைசியில் பிரேக் டியூப் ஒரு பிரச்சனையுமே வைக்கல. அடுத்து வந்தால் கிளச் கேபிள். நான் முதலே சொல்லியிருப்பேன் கிளச் கேபிள் பத்தலைன்னு. சுத்தமாக பத்தலை. கிளச் கேபிள் டைட்டாக இருந்துச்சு. நாங்கள் கடைசி வரைக்குமே கிளச் கேபிளை மாற்றலை. வேறு எந்த கேபிளும் வாங்கி பார்த்தோம். நிறைய கேபிள் MT, R15, சூப்பர் ஸ்ப்ளெண்டர்லாம் தந்தாங்க. எதுவுமே பத்தலை. கடைசியில் என்ன போட்டிருப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்ப்ளெண்டர் கேபிள் போட்டோம். ஸ்ப்ளெண்டர் கேபிள் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இன்னர் வாங்கிட்டு இந்த பிரேக், இந்த ஓல்டு எக்ஸல் இருக்கும்ல, டிவிஎஸ் ஓல்டு TS 50 பார்த்தீங்கன்னா இன்னர் வரும். பிரேக் இன்னர் ஃப்ரண்ட் பிரேக்கு. அது வந்து ஓல்டு எக்ஸல் பார்த்துருவங்களுக்கு தெரியும். அந்த இன்னர் எடுத்து அந்த கேபிளில் போட்டுட்டு அதை வச்சு நம்ம இதில் கீழே லாக் பண்ணி இது பண்ணிக்கிட்டோம். அதை வச்சு தான் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கிளச் கேபிள் அந்த இன்னர் வச்சு மாட்டினோம். மாட்டினதுக்கப்புறம் வந்து மாமாட்ட கேட்டேன், மாமா எந்த பிரச்சனை வைக்கிறா மாப்பிள்ளை, இப்போதைக்கு டெம்பரவரிக்கு மாற்றி விட்றேன், பின்னாடி வந்து நீ வந்து டியூப் கேபிளோ ஏதோ ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஏன்னா நைட்டு கிட்டத்தட்ட 9 மணி ஆகிப்போச்சு இது பண்ணுறதுக்கு. நினச்சி பாருங்கள், 9 மணிக்கு தான் கிளச் கேபிளை மாட்டி முடிக்கிறோம். அடுத்து ஃபுல் ஃபேரிங் மாட்டணும். எல்லா ஃபேரிங்குமே உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. அதை மாட்டணும். அதுக்கே தான் லேட் ஆகிப்போச்சு. அதனால தான் பிட்டு வீடியோ எடுத்தேன். அதனால தான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் என்ன நினச்சேன், ஈஸியாக போய் மாட்டிட்டு வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். மாமாவே நினச்சி பார்க்கல சைடில் ஃபேரிங்லாம் ஓப்போன்ட்டு. போராட்டத்துக்கு பிறகு நம்ம வந்து நீ மாட்டினியா இல்லையாடா, ஹேண்டில் பார் மாட்டினியா இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா நான் மாட்டிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன், சினிமாட்டிக் வீடியோ. இப்போ ஏன் கேமரா யூஸ் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஷார்ட்டாக வந்து நீங்கள் ஹேண்டில் பார் வந்து GP வண்டிக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னென்ன தேவைன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டியூக் 200 Gen 1 வந்து டாப் லைட் வேணும். அடுத்து வந்து ஹேண்டில் பார் வோல்டர் செட்டோட வாங்கிக்கிங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கேபிள் 220க்கு வருது. ஆக்சிலேட்டர் கேபிள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 220க்கு வர கேபிள் போட்டுக்கோங்க. அடுத்து கிளச் கேபிள் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். நான் மாற்றிருந்தேன்னா இப்போதைக்கு நான் ஸ்ப்ளெண்டர் போட்டிருக்கேன். இன்னர் வாங்கி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸ்ப்ளெண்டர் இன்னர் வாங்கி நான் போட்டிருக்கேன். அப்டேட் பண்ணனா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஒயரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக கொடுத்துருப்போம். எதுவுமே ஒயரிங் கட் பண்ணலை. ஓகே ஸ்கொயர் தான். இதுதான் ஹேண்டில் பார் மாடிஃபிகேஷன். முடிஞ்சளவு பாருங்கள். எங்கள் மாமாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இது மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அவரை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க, மாற்றி தருவார். கொஞ்சம் பொறுமை வேணும். நீங்களே மாற்றலாம். மெக்கானிக் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பொறுமை வேணும். அவங்க மாற்றணுன்ற ஒரு யோசனை வேணும். இல்லாட்டி இதை மாற்ற முடியாது. கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் மாற்றியாச்சு. ஓகே ஸ்கொயர். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும்.